துர்வாசர் கோபத்திற்கு பெயர் பெற்ற மகரிஷி, மிகுந்த தவ வலிமை உடையவர். அவர் ஒரு நாள் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து சிவப்பிரசாதமாக விளங்கிய பொற்றாமரை மலரை கையில் ஏந்தி கொண்டு இந்திரனுக்கு பரிசாக அளித்தாராம். ஆனால் இந்திரன் என்ன செய்தான்? அதை வாங்கி தன்னுடைய ஐராவதம் என்ற வெள்ளை யானையின் மத்தகத்தின் மேல் வைத்தான். அந்த யானை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த மலரை எடுத்து காலிலே மிதித்து நசுக்கி விட்டதாம். அதனால் கோபம் கொண்ட துர்வாசர், செல்வத்தினால் இந்த சிவப்பிரசாதத்தை இழந்தாய் அல்லவா, அதனால் உன்னுடைய செல்வம் உன்னை விட்டு விலக கடவது அப்படின்ற கொடுமையான சாபத்தை இட்டு விட்டாராம். இப்பொழுது கற்பகத்தருவும் காமதேனும் அவனிடத்தில் கிடையாது, வறியவனாகி விட்டான். அப்பொழுது தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார்களாம், மறுபடியும் எங்களுக்கு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று. அப்பொழுது பார்க்கடலை கடைகிறார்கள் செல்வம் வருவதற்காக. ஆனால் கொடிய ஆழகால விஷம் வந்து விட்டது. அதை கண்டு அத்தனை பேரும் பயந்து ஓடும் பொழுது மகாதேவர் சரணம் கொடுக்கின்றார். அவர் அந்த விஷத்தை வாங்கி அருந்து விட்டாராம். அது அவருடைய கண்டத்திலே தங்கிவிட்டது. திருநீலகண்டராக மாறிவிட்டார். ஆனால் விஷம் அருந்தியவர்கள் இரவு முழுதும் கண் விழிக்க வேண்டும். தூங்கிவிட்டால் விஷம் தலைக்கு ஏறிவிடும். அதனால் அன்று இரவு தேவர்கள் கண் விழித்தார்களாம். அதுவே ஏகாதசி திருநாளாக உதயமாயிற்று. மறுநாள் துவாதசி பாரணை. அதற்கு அடுத்த நாள் பிரதோஷ வேலை. அப்பொழுது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். இப்படி ஏகாதசி, துவாதசி, பிரதோஷம் இந்த 3 சுபதினங்களும் உருவாக துர்வாசரே முதல் வித்தாக இருந்தார். இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாலும் இந்த 3ம் நமக்கு கிடைத்ததல்லவா? இது துர்வாசர் நமக்கு அளித்த இறை பரிசல்லவா? ஓம் நமச்சிவாய.